நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளிய நின்னுட்டு ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட ரொம்பவே சந்தோஷமா சொன்ன மனுஷன், இப்ப எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்கறதுக்காக வரல, அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஏதோ இந்த வாய்ஸ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ கேட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு கேட்குது. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நம்ம கௌதம் வந்துட்டு அப்படியே யாரோட வாய்ஸ் இது? எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கு. அதாவது சிரிச்சுட்டு, பேசிட்டு, கத்திட்டு இருக்காங்க. அதாவது ரொம்பவே சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுட்டு இருக்காங்க. அது யாரு? என்ன? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயமே வந்து கௌதமுக்கு தெரிய வருது. அதாவது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீசர்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட ஆளு. இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த மாணிக்கம் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது அவர வந்து ஏற்கனவே கடத்திட்டாங்க. இப்போ இங்க வந்து நம்ம கௌதமியும், இலக்கியாவும் வெறுப்பேத்துறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்கே வந்து இப்ப என்ன வந்திருக்கான். இந்த எஸ்எஸ்கேவ இந்த இடத்துல பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கு பயங்கரமான ஷாக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம்க்கு என்னெல்லாம் நடந்துச்சு, என்னலாம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியா போய் பார்க்குறாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ பார்த்த உடனே, இந்த எஸ்எஸ்கேவா இவன் எங்க என்ன பண்றான் இங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆனாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீசர் கிட்ட அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். அதாவது சார் எப்படி சார் நீங்க இப்படி வந்து பண்ணீங்க? ஏன்னா அந்த ஆள் இருந்துகிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒத்த கால்ல வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருந்தான். ஆனா அவன எப்படி நீங்க இது பண்ணீங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த கௌதம் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் சரி, அதுக்கு பின்னாடி அதாவது அத கெடுக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கெக்க புக்கன்னு வந்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு அத பார்த்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "இலக்கியா இங்க கொஞ்சம் வா" அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டு, அந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே இலக்கியா வந்துட்டு, "கௌதம் என்ன கௌதம் இது? எஸ்எஸ்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அந்த பெரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரல. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானா? இந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டுக்கட்டையா வந்து நின்னுட்டு இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நேரா நம்ம கௌதம் கிட்ட வந்து பேசுறது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ அந்த அ அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையையும் செய்ய விடக்கூடாது அப்படின்றதுக்காக இத பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுனா அவர் மிரண்டு போயிருவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர்லாம் அந்த மாரி கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே இருந்துட்டு, ஹலோ கௌதம், இலக்கியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்க ஓகே தான். ஆனா அவர்லாம் வரமாட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட எஸ்எஸ்கே சொல்லிட்டு இருக்கான். இதுல நம்ம கௌதம், இலக்கியாவோட கான்ஃபிடன்ஸ் ஜெயிக்குமா? இல்ல இந்த எஸ்எஸ்கேவோட கான்ஃபிடன்ஸ் ஜெயிக்குமா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.